ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இரணியா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்கய்யா, குடல் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னாக்க வயிறு வலிக்கிறது, அந்த வயிறு கீழே அப்டாமல் ரொம்ப பெயினாக இருக்கிறது, சாப்பிட முடியாமல் இருக்கிறது, வாமிட் வர்றது, ஒரு சிலருக்கு பார்த்தா மெஸ் வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாளை காலப்போக்கில் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்க கொழுப்புகள் படிஞ்சிருது. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்கய்யா, சித்த மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு என்ன இருக்குது? அதுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பல்ஜாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் யூரின் போயிடுவாங்க. ஓகே, யூரின் வர்ற மாதிரி இருக்கும், போகிறதுக்குள்ளே காலோட போயிடுவாங்க. அந்த பிரச்சனையும் இது சரி பண்ணும். அதுவும் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஹெர்னியா மெழுகு. நம்ம வந்து சூரண வடிவில் செஞ்சுருக்கோம். இதுதான் ஹெர்னியா மெழுகுன்றாரு. இது சூரண வடிவில் அவர் காம்பினேஷன் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், இதுதான். சொல்லுங்கள், இது எப்படி சாப்பிட்ணும் ஐயா? எத்தனை வேலை சாப்பிட்ணும்? இது காலை இரவு 2 வேளைக்குங்க ஐயா. ஒரு 1/4 டீஸ்பூன் சாப்பிட்ணும். இது கூட இந்த கழலை சூரணம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த கழலை சூரணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அதிகபட்சம் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகும் ஐயா. அது தீரும். ஆமாங்க ஐயா. இந்த கழலை சூரணம் சாப்பிட்லாம் இல்லையா? சாப்பிட்லாங்க ஐயா, அப்படியே சாப்பிட்லாம் வெறுமனே. இப்போதுமா இவ்வளோ? போதும் ஐயா, போதும். சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பு கட்டி, எந்த இடத்துல நகரும் கொழுப்பு கட்டி, நகராத கொழுப்பு கட்டி, கர்ப்பப்பையில் நீர் கட்டி, நார்க்கட்டி, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியுற கட்டி, கண்ணுக்கு தெரியாத கட்டி, எதுவாக இருந்தாலும் சரி சுத்தமாக சரி பண்ணக்கூடியது. உச்சநல உள்ளங்கால் வரை இருக்கிற ரத்த நாளங்களில் அடைப்புகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுவும் சரி பண்ணக்கூடியது தான் இது கடலை சூரணம். உடையாமல் அமுங்கிடும், அப்படி உடையாமல் சுருங்கிடும். ஆமாம், அதில் இருக்கிற கழிவுகள் வெளியேறிடும். அருமையா ஐயா, இந்த கடலை சூரணத்தில் என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்குது? இதில் என்ன மாதிரியான மூலிகை இருக்குது? நிறைய மூலிகைகள் போடுறீங்க, ஒரு சிலது மட்டும் மக்களுக்கு சொல்லுங்களேன். முக்கியமாக வந்து ரெண்டுத்துலேயுமே கழற்சிக்காய் தான் நம்ம சுத்தி முறைப்படி பண்ணி சேர்க்குறோம். மெயின் மெடிசின் கழற்சிக்காய் தான். அதுதான் மெயினாக சேர்க்கறது. கூட வந்து மாவிலங்கப்பட்டை கொஞ்சம் சேர்ப்போம். ஓகேங்க ஐயா, இப்போது இந்த இரணிய பொடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த கடலை சூரணம் எப்படி இருக்கணும் ஐயா? இதுவும் வந்து 1 கிராம் தாங்க அளவு. இது 1 கிராம், அதாவது 1/4 டீஸ்பூனு. இது 1/4 டீஸ்பூன். காலை இரவு சாப்பிட்றது உணவுக்கு பின்னாடி, சாப்பிட்ட பின்னாடி. ஆமாம், ரெகுலராக சாப்பிடலாம், அப்படியே எடுக்கலாம், சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. இந்த கடலை சூரணம் சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? நன்மைகள்னா வந்தால் உடம்புல எங்கே உங்களுக்கு அந்த கட்டி, நீர் கட்டியாக இருந்தாலும் நார் கட்டியாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிடும், சுருக்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற வச்சு அந்த நச்செல்லாம் யூரின் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் வெளியே தள்ளிடும். அதோட குணம் அது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இரணியா வாதத்தை போக்கும். வாதத்தை அபரிவிதமாக போக்கும். ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னா அளவை பாதியாக குறைச்சிக்கணும். ஏன்னா வயிறு ஒரு சிலருக்கு பெரட்டி கொடுக்கும், ஆனால் மோஷன் ஃப்ரீ பண்ணி அந்த அபான வாயுவெல்லாம் வெளியே தள்ளிவிடும். ஸோ தட் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வலி எடுக்குது, வயிறு பெரட்டுதுன்னா இதை மட்டும் அளவு குறைச்சிக்கலாம். அதை அளவு குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மெழுகு மட்டும், ஓகே புரியுது, ஹெர்னியா மெழுகு மட்டும் அளவு வந்து தேவைப்பட்டால் குறைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூனுங்கிறது அதில் பாதியாக குறைச்சி எடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலை போக்கும். வாயு தொல்லை எவ்வளோ இருந்தாலும் அது வெளியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ வேலை செய்யும். சூப்பருங்கய்யா. ஏனே, அதாவது கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு கட்டி, கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு கட்டி, உச்சநல உள்ளங்கால் வரை ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் இல்லையா, பிளாக்கு, இதெல்லாம் கரைக்கும். இரணியாவை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் சொல்லியிருக்காரு. தேவைப்படுறாங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி பரிச்சை பட்டதாரி மருந்து மூலம் ஐயா கொடுக்குற ஆலோசனைங்க மருந்து எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்க ஐயா.